ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு என்ன வீடியோ? சண்டே சமையல், சண்டே ஸ்பெஷல். என்னன்னா காலையில் எனக்காக மாமா வந்து ஃபில்டர் காஃபி போடுறாரு. நான் தூங்கி இப்போதான் எழுந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாலை காஞ்சி வச்சு ஃபில்டர் போட்டாரு. அதுக்கப்புறம் மாவு பாருங்க கரைச்சி வச்சிருக்கிறாரு. இட்லி ஊற்ற சிக்கன் வாங்கி வச்சிருக்கிறாரு. குழம்பு வைக்க இவ்வளோ வேலை பண்ணி எவ்வளோ அழகாக வச்சுக்கிறாரு பாருங்க. நான் இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் எழுந்தேன். இன்னைக்கு மட்டும் 8 மணி ஆயிடுச்சு. இந்த பாருங்க பெரியம்மா பாருங்க சிரிக்கிறாங்க. சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறாருமா. ஐயா பொய்யா சொல்றீங்க, வந்து பாருங்க. ஆமா எல்லாம் வாங்கி அழகா வச்சுக்கிறாரு. எனக்கு உடம்பு முடியலன்னு காமிக்கிறேன். இருங்க ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்க. எங்க மாமாவை எவ்வளோ அழகா பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. தேங்க்யூ மாமா. அதில் இருக்கா என்ன ஃபில்ட்ரு வாசனை கும்முன்னு இருக்கு. ஃபில்ட்ரு வாசனை நல்லா கும்முன்னு இருக்கு. அம்மா வெங்காயம் கட் பண்ணதெல்லாம் இருக்கு மாமா ஃப்ரிட்ஜில். கட் பண்ணிட்டியாண்ணா? இதை எடுத்துட்டு வரேன். இந்த வரேன். அப்புறம் பாருங்க உள்ள சாமிக்கு வந்து விளக்கேற்றிருக்குறாங்க. இங்கேயும் இங்கே புத்தாக்கும் விளக்கேற்றி வச்சிருக்கிறாரு. ஆனால் பூ மட்டும் நம்ம மாற்றணும். எவ்வளோ சூப்பராக எல்லாம் பண்ணியிருக்காரு பாருங்க. எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா? மாட்டினியா? சடனாக எடுக்க முடியல. இங்கே ஃபுல்லாக இங்கே ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. ஓகே இப்போ சொல்லு. சண்டே மார்னிங் எல்லாருக்குமே ஷர்ட் மட்டும் போல திட்டாதீங்க. நீ என்னைக்குடா சட்டை போட்டிருக்கேன்னு இட்லி ஊத்துறேன். இட்லி இவங்கெல்லாம் எழுந்துக்க மாட்டாங்க. செஞ்செல்லாம் பார்த்தா அதில் எழுந்து வந்துட்டாங்க. ரைனா ஒருத்தரா எப்பவுமே நானும் எழுந்துப்பேன் 6:30 அப்படியே எழுந்துருவேன். இன்னைக்கு தான் 7:45 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அதான் முடியல, உடம்பு முடியல. அதனால தான் பால் காஞ்சிச்சு. இட்லி ஊற்றிட்டு சிக்கன் குழம்பு ரெடி பண்ணோம். மறுபடியும் சிக்கன் ஒரு 10 நிமிஷம் அவங்க செய்யறதுக்கு ரெடி. அப்படி காய்ச்சி விடலாம் குக்கரில். காய்ச்சி விட்டா சாப்பிட வேண்டியதான். மத்தியானம் வந்து சீமந்த சாப்பாடு சாப்பிட வேண்டியதுதான். ஏன் சீமந்த சாப்பாடுன்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன சொல்லுவேன்? ஆர்டர் இன்னைக்கு. அதனால நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் எல்லாமே எடுத்து வச்சு நம்ம சாப்பிடுவோம் இன்னைக்கு. அவ்வளோதான். இன்னைக்கு எங்களோட சண்டே ஸ்பெஷல் இதெல்லாம். மதியானம் சாப்பிடும்போது காமிக்கிறோம் பாருங்க என்ன அப்படின்ட்டு. ஃபில்டர் காஃபி. ஆனால் எப்பவுமே வந்து சுகர் எல்லாம் போட்டு கொடுப்பேன். நீ மாமா கம்மி பண்ணி கொடுத்துட்டாராம் ஃப்ரெண்ட்ஸ். பேஷண்ட்டுக்கு பார்க்குற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு. என் நிலமை பற்றியா? பேஷண்ட் ஆகிக்கிட்டீங்க என்ன? ஒரு எக்ஸசைஸ் செய்கிறாங்க, அப்போதான் ஓடி வர தூங்குறாங்கன்ற. கண்ணை மூடி தூங்கினுக்குறாங்க. தியானம் பண்ணுறாங்களாம். தியானம் முடிவு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எல்லாரும் ஃபில்டர் காஃபி குடிக்கலாம். கம்மியாக போட்டாராம். குடிச்சு பார்த்தா தான் தெரியும். சப்புன்னு குடிக்க ஆரம்பிக்கணும், இல்லைன்னா விட்டுடணும். ஒன்றுமே சக்கரை இல்லை, அதே விட்டுடணும். அந்த அளவுக்கு நோயாளி இல்லை. அப்படி சொல்லாத. இவங்க சொல்லுவாங்க சுகர்னு. நம்மளாம் அதெல்லாம் கண்டுக்கு போகிறது கிடையாது. நான் எப்பவும் போல தான் இருப்பேன். மாத்திரையும் போட மாட்டேன். அந்த மாத்திரை போடுறதே நம்மளுக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். சுகர் வந்ததெல்லாம் நான் கவலையே பண்ணல. சுகர்லாம் ஒரு மேட்ரே இல்லை. நான் மாத்திரை போடுறத நினச்சி தான் நேற்றெல்லாம் கொஞ்சம் நைட்டெல்லாம் அதே ஒரு ஃபீலிங்காகவே இருந்துச்சு.
ஆனால் அதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். சுகர் வந்த இடம் தெரியாமல் ஓடியோனா போயிடுவோம் என்னை பார்த்துட்டு, பயப்படாதனால. அதாவது ஒரு எங்கள் அப்பா செத்து 4 வருஷம் இருக்குமா, 5 வருஷம். 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி எனக்கு சுகர் இருக்குன்னு வந்தது. டெஸ்ட்டு பண்ணப்போ இப்போ ரொம்ப அழுதுன்னு இருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்தேன். அதுக்கப்புறமா நான் மறுமாதமே போய் செக் பண்ணேன், சுகரே இல்லை. 5 வருஷமாக நானும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிட்டு தான் இருப்பேன், சுகர் இல்லை சுகர் இல்லை சுகர் இல்லைன்னு. இப்போ மறுபடியும் என்னடான்னா இப்போ வந்துருக்குது. இதுவும் அதே மாதிரி போயிடும் நினைக்கிறேன். ஆனால் என்னன்னு தெரியல, நம்ம கையிலையா இருக்குது தெரியல, அப்படி நினச்சின்னு இருக்கேன். சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அப்படியே வந்துச்சுன்னா எங்கள் அம்மாவை தான் திட்டுவேன். எங்கள் அம்மாவுக்கு எனக்கு குத்துட்டுக்கிறாங்க அந்த சொத்தைன்னு. என் கூட நீயும் எடுத்துக்கம்மா என் சொத்துல பங்குன்னு குத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வர்றது. இது யார் இருந்தாம்மா நீ ஒன்று போய் எடுத்துக்கோ நான் மட்டும் என்ன பார்த்தேன்னா, எனக்கு ஒரு 58 வயசு இருக்கும். அப்போ தான் வந்ததே எனக்கு. நல்லா தான் சவுண்டாக பேசுங்க. 58 வயசு இருக்கும், 58 56 அப்போ தான் வந்தது சுகர். அதுக்கு முன்னெல்லாம் நல்லா தான் இருந்தேன் நானும். எனக்கு தான் எல்லாமே சீக்கிரம் சீக்கிரம் வருது என்கிட்ட. விடுங்க, சீக்கிரம் போகணுன்னு இருக்கு போல. பண்ண முடியும், அதை பற்றிலாம் கவலையே பண்ணல, போகணுன்னா போகதான் செய்ய போகிறோம், அவ்வளோதான். என்னென்னவோ குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம், அதான் வெறுப்பாக இருக்குது நம்மளுக்கு. எதனா ஒன்று கல்யாணம் தான் பார்க்கணுன்னு நினச்சேன், பார்த்துட்டேன், அவ்வளோதான். அதுவே பெரிய ஹாப்பி. எங்கேருந்தோ வந்துருக்கு. எங்கேருந்தோ வரல, உன் பக்கத்தில் இருந்தால் எனக்கு வந்துடுச்சு. எனக்கு இந்த மாதிரி காஃபி குடிச்ச மாதிரி இருக்காது. சுகர் இல்லாமல் குடிக்கிறதே ஒரு மாதிரி இருக்கு. பழக்கம் பண்ணிங்கன்னா அது ஒன்றுமே பண்ணாது. பழக்கம்லாம் பண்ண மாட்டேன், குடிச்சிட்டே அது சக்கரை போடாது, அது ஆட்டோமேட்டிக்காக அது இதுவாகிடுச்சு. ஓகே, மாமா குக்கிங் ஆயின்ட்டுருக்கு. நம்ம போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு என்ன செஞ்சுருக்காருன்ட்டு சாப்பிடுவோம். பாய். இப்போதான் வாங்க அறிகிறாரு. குழம்பு தாளித்து விட்டுக்கிறாரு மாமா. நான் குளிச்சுட்டு வரத்துக்குள்ளேயும் இந்த பக்கம் இட்லி வெந்துட்டுருக்கு. இது நம்ம வீட்டில் இருக்காங்களா 2 குட்டீஸ்க்கு, அவங்களுக்கு சமையல். இந்த சிக்கனோட தோல் ஈரல் இதெல்லாம் போட்டு மசாலா போட்டு அவங்க சாப்பிடுவாங்க. அதுதான் அவங்களோட சமையல். அந்த ரம்பையில மட்டும் கட் பண்ணி போடணும், அப்பதான் வாசனையா இருக்கும். எடுத்துட்டு வரேன். குட் மார்னிங். பாருங்க, குளிச்சுட்டு எழுந்து வந்துட்டேன். மாமா அதுக்குள்ளேயே ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஆனாலும் மூஞ்சி தூங்க மூஞ்சாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அந்த டயர்ட்னஸ் போகல, மாத்திரெல்லாம் போடுறல அது போகல. இருந்தாலும் உடம்பு வலிச்சுன்னு இருக்குது. மாமா சமையல்லாம் ரெடி ஆகிடுச்சு போல. அது ரெடி ஆகிட்டு எனக்கு பரிமாறவே ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகே, ரொம்ப நாளாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி காலையில் சிக்கன் குழம்பு செய்வேன். நைட்டில் ஈவினிங்கில் தான் செய்வோம் இல்லை, ரொம்ப நாள் கழித்து செய்கிறோம் காலையில் கறி குழம்புலாம். ஓகே, அதை அப்படி வைங்க, நான் எடுத்துக்கிறேன். கனவா? நான் கூட நினச்சே பார்க்கல மாமா இவ்வளோ வேலை இன்னைக்கு பண்ணிடுவாங்க, எல்லாம் செஞ்சு வைப்பாங்க. நல்லா இருக்கு குழம்பு.
அதுல இருந்து இவ்வளோ உண்டு ஒரு ஸ்பூன் தான் வந்துச்சு. இதே மாதிரி ரொம்ப நேரமா போடுற மாதிரி இருக்கு, ஆனா வாயில வைக்கிற மாதிரியே தெரியல. கொதிக்குது. இப்பதானே பீனா எடுத்துட்டு வராரு. நல்லா இருக்கு. தேவையே நல்லா இருக்கு, நல்லா சூப்பராக இருக்கு. நீங்கள் வாங்க, இவ்வளோதான். எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. நைட்டுக்கு ஆகுது. பாப்பா தான் இல்லை, பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை. இட்லி கறி குழம்புனா சாப்பிடுவா, ஒன்று தான் சாப்பிடுவா. அப்படியே மிஞ்சி போனால் 2 சாப்பிடுவா, அவ்வளோதான். ஆனால் அவ்வளோ பிடிக்கும் குழந்தைக்கு. பாப்பா தான் இல்லை. ஒன்று பாப்பா விட்டு சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்கு. வர நீங்கிறாங்க. அடுத்த வாரம் ஊருக்கு போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்ட்டு அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். அதனால் இப்போ வருவாங்க. இந்த வாரம் அடுத்த வாரம் இல்லை, அதுக்கு அடுத்த வாரம் தான் போகிறாங்க போல. இப்போ வருவாங்க. நாங்கள் போவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். போன வாரம் போனது தான், இந்த வாரம் போவே இல்லை. கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு மாமா போனோம், அதனால் போல. இன்னைக்கு மத்தியானம் எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்களா? தயிர் சாதம், புளி சாதம், மாங்காய் சாதமாக அது, அப்புறம் தேங்காய் சாதம், தயிர் வடை, பாயாசம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இன்னைக்கு ஆர்டரோட ஸ்பெஷல். எப்படிமா இருக்குது டேஸ்ட்டு? நல்லா இருக்கும். தயிர் வடை 2 குலோப் ஜாம் அடித்தேன். குலோப் ஜாம் சூப்பராக வராதுரா. அந்த டப்பா அடியில் பாருன்னு தான் சொன்னேன், எத்தனை வாங்க இல்லைண்ணா. பாருங்க, குலோப் ஜாமுன் இதுமா தயிர் வடை. இது வந்து புளி சாதம் இதெல்லாம் பார்த்துட்டிங்களா? சாம்பார், திறக்க முடியும், எல்லாத்தையும் டைட் பண்ணி வச்சிட்டேன். வத்த குழம்பு, அப்புறம் இது வந்து மோர், உருளைக்கிழங்கு பொரியல் பார்த்துட்டிங்க. இது சாப்பாட்டுக்கு வந்து கோஸ், பீட்ரூட்டு, கேரட் போட்டு தேங்காய் போட்டு பொரியல். அதுக்கப்புறம் இங்கே வந்து பச்சை பருப்பு பாயாசம். காலையில் கறியில் ஆரம்பித்தோம். எழுந்து தூங்கி எழுந்தவொடனே நல்லா சாப்பிட்டேன். இப்போ சுகராக 2 குலோப் ஜாம் சாப்பிட்டேன். அம்மா வந்து இப்போ சாப்பாடு சாப்பிட்டுங்கிறாங்க. நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் போய் படுக்கணும். மாமா ஆர்டருக்கு போயிட்டாங்க, கிளம்பி போயிட்டாங்க. பையனும் வெளியே கிளம்பிட்டுருக்கான். நாங்கள் 2 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு போய் படுக்க வேண்டியதான். என்ன மருத்துவம் இது செய்யறியே, அதனால கேட்குறேன் என்ன அதுன்னு. இல்லைம்மா, பிபி இருந்தா இப்போ நிறைய பிபி இருக்குன்னு வச்சுக்கோ, நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம் கூட வாங்கி நல்லா காசிட்டு நிறுத்திட்டு அதில் இவ்வளோ சீரகம் அதில் போடணும். அது படப்படணும். அதுதான் இறக்கி வச்சுட்டு நம்ம நல்லா உச்சி தலையில் தேய்ச்சிக்கின்னு குளிக்கணுமா? தொப்புளில் கொஞ்சம் வச்சுட்டீங்கன்னா அதை பிபி வந்து அப்படியே இறங்கிடுறேன். நீங்கள் பிபி பார்த்துட்டு கூட இது குளிச்சுட்டு அப்புறம் பிபி பாருங்கள் வீட்டில், அப்போ தெரியும். Thank you so much. முட்டையா 7 ரூபா முட்டையா வெங்காயத்து உள்ள வச்சு அதுக்கு இது பண்ணி ஆசைப்படுற முட்டை.
வெறும் வெங்காயத்தை போச்சு. அதான்ப்பா 7 ரூபா முக்கியம் வந்து 20 ரூபா நிற்கிறான். 20 ரூபாவா அது? ஆமா. டிஷ்யூ கூட பின்னாடி இருக்குல்ல. ம். 10 ரூபாய் அதிகம். நானும் மாமா மட்டும் கொஞ்சம் கடைக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வீட்டில் இருக்காங்க, நாங்கள் மட்டும் வந்தோம். நல்லாதான் பம்மா இருக்கு, சாப்பிட்டு கொடுத்து. என்னப்பா டிஷ்யூ எடுக்க முடியாதுல்ல. வேலைலாம் இன்னைக்கு அப்படியே நல்லபடியாக போச்சு. இன்னைக்கு போயிட்டு நல்லா பாத்திரம்லாம் கழுவி வச்சு முடிஞ்சிச்சு. சும்மா அப்படியே கொஞ்சம் கடைக்கு போக வேண்டிய வேலைலாம் இருந்தது. போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அவங்க வீட்டில் இருக்காங்க, படம் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அவங்க வீட்லயே வெறுப்பாரு. வெளியே எங்கே போகலாம் பார்த்தாலும் வெறுப்பாது. ரொம்ப வெறுப்பா இருக்கு. ஒரு வாரம் எங்கேயாவது சுத்தணும் போயிட்டு. பாப்பா வந்து இன்னைக்கு 1 மாசம் ஆனதுனால செலிப்ரேஷன் பண்ணாங்க. கேக் வெட்டிட்டு போன வருஷம் இந்த டைம்ல மண்டபத்தில் இருக்கோம். போன மாசம் அதுவே நான் நினைச்சு 1 மாசம் சொன்னேன். இவர் 1 வருஷத்துக்கு போயிட்டாரு. ஆனா அவ இல்லாம அப்படிதான் இருக்குது. அதுக்குள்ளேயே பாருங்க 1 மாசம் ஆயிடுச்சு. நேற்று எல்லாம் மண்டபத்தில் இருக்கோம். போன மாசம் இந்த டைம்ல, இந்த டேட்டு, இந்த டைம்ல ஓடிச்சு சார், ஓடி போச்சு 1 மாசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ என்னோட முடிச்சுக்கிறோம். நாளைக்கு ஒரு புது வீடியோல பேசணும். பாய்.